எவ்வியனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியை உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு சென்று பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக உலக நாட்டுக்கு பயணம் செய்திருக்கிறார் இல்லையா? ஸ்பெயினுக்கு பயணம் செய்திருக்கிறார். எதற்காக அவர் ஸ்பெயினுக்கு பயணம் செய்ததாக நமக்கு தகவல் கிடைத்தது. உலக முதலீட்டாளர்களை தமிழகத்தில் முதலீடு செய்ய ஈர்ப்பதற்காக அவர் ஸ்பெயினுக்கு சென்றிருப்பதாகத்தான் நமக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்றால், உண்மையிலேயே இந்த தகவல் ஒரு பொய்யான தகவல் என்பதை நாம் ஏற்கனவே நம்முடைய காணொலியில் பதிவு செய்திருந்தோம். தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயினுக்கு சென்றிருப்பது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காகத்தான் ஸ்பெயின் சென்றிருக்கிறார் என்பதுதான் தகவல். ஸ்பெயினுக்கு யாருடன் சென்றிருக்கிறார், யாரை உடன் அழைத்து சென்றிருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஸ்பெயினுக்கு அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார். அரசு முறை பயணம் என்றால் முதலமைச்சர், தொழில்துறை அமைச்சர் இவர்களெல்லாம் செல்லுவது தான் அரசு முறை பயணத்தின் நோக்கம். ஆனால் அவருடைய துணைவியார் செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அரசு முறை பயணத்தில் என்ற கேள்வி இப்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. ஸ்டாலின் அவருடைய தனிப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து கவனித்து வந்தவர் துர்கா ஸ்டாலின் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தெரியும். ஆகையால அவர் உடன் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஏன் நாம் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, மக்களுடைய வரிப்பணம் ஒருவரல்ல இருவரல்ல 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கிருந்து இவர்கள் சென்றிருக்கிறார்கள். அத்தனையும் மக்களுடைய வரிப்பணம். ஏற்கனவே மக்களுடைய வரிப்பணம் எப்படியெல்லாம் இங்கே விரயமாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார். 230 நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கிறார். ஆனால் அவர் அமைச்சராகவே சிறையிலும் தொடர்கிறார். அவருக்கு கீழே பணி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய நிர்வாகத்துறையின் அந்த டீம் இருக்கிறது. அத்தனை பேரும் இங்கே வெளியே உட்கார்ந்து கொண்டு சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது அரசின் பணம், இது விரயமாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அரசு முறை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இவர் மேற்கொண்டிருக்கின்ற இந்த அரசு முறை பயணத்தில் விரயமாகி கொண்டிருப்பதும் இந்த அரசின் பணம் தான். ஏற்கனவே அரசு மாநிலத்தில் எந்த ஒரு பிரச்சனையையும் முன்னெடுக்க முடியாமல் அதற்கு நிதிநிலை பற்றாக்குறை இருப்பதால அரசின் வேலைகள் எல்லாமே துவங்கப்பட்ட நிலையில் அந்த வேலைகளை முன்னெடுக்க முடியாமல் நிதி நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு என்பது அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது சமீபத்தில் நவம்பர் மாதத்தில் கூட 40,000 கோடி ரூபாய் தமிழகம் கடன் பெற்றிருக்கிறது. இப்படியே ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிகளை கடன் மட்டும் பெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர தமிழக அரசு தமிழ்நாட்டில் செலவுக்கு மேலே வரவு என்ற நிலை இல்லை. தமிழ்நாட்டில் செலவுக்கு மேலே வரவு இருக்கிறது என்ற ஒரு நிலை இருந்தால்தான் ஏற்கனவே இருக்கின்ற இந்த 11 லட்சம் கோடி கடனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகம் வெளியே வர முடியும். ஆனால் ஆண்டொன்றுக்கு பல லட்சம் கோடி கடனுக்கு வட்டி மட்டுமே தமிழக அரசு கட்டி கொண்டிருக்கிறது. இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? மக்களுடைய வரி பணம். இந்த மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு வந்தாற் போல தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு பணத்தை நீங்கள் விரயம் செய்து கொண்டிருக்கிறீர்களே தவிர மக்களின் தேவையறிந்து நீங்கள் எதையும் செய்யவில்லை. இப்பொழுது ஜாக்டோ ஜியோ அமைப்பு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறது. அவர்கள் 10 அம்ச கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஜாக்டோ ஜியோ அமைப்பு வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கை, எங்களுக்கு 7வது சம்பள கமிஷனை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள். இதையெல்லாம் பரிசீலனைக்கு உட்படுத்துவதற்கு கூட தமிழக அரசு முன்வருவதில்லை. அதற்கான காரணத்தை அரசு என்ன முன்வைக்கிறது? இங்கு நிதிநிலை பற்றாக்குறை இருக்கிறது. இந்த நிதிநிலையை வைத்துக் கொண்டு நீங்கள் கேட்கின்ற ஊதியத்தை எங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் கேட்கின்ற 7வது ஊதிய கமிஷனை எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் காலம் கடத்தி கொண்டிருக்கிறது தமிழக அரசு. ஆனால் இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு இன்றோ நேற்றோ இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. குறைந்தது 10 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் இதே போன்று ஜாக்டோ ஜியோ அமைப்பு போராடிய போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 7வது பே கமிஷனை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இவர்கள். ஆனால் அந்த வாக்குறுதியோடு நின்றுவிட்டதை தவிர இவர்கள் ஆட்சிக்கு வந்து 2.25 ஆண்டுகள் முடிந்து போய்விட்டது. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு முன்னெடுப்பும் இதுவரையில் அரசால் செய்யப்படவில்லை.
அதனால் அரசு ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் போராட்டம் செய்கிறார்கள். ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாம் வீதியில் அமர்ந்து போராடினார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் தமிழக அரசு சிறைப்படுத்தியது. நீங்கள் போராட்டம் நடத்தக்கூடாது என்று அவர்கள் போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களை சிறைப்படுத்தியது தமிழக அரசு. 7 நாட்கள் அவர்கள் தொடர்ந்து போராடினார்கள் வீதியில் அமர்ந்து. அந்த அளவிற்கு ஒவ்வொரு துறையிலும் நிர்வாகத்தில் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பயணத்தின் நோக்கம் என்று எதை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள்? முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் வெளிநாடு சென்றிருக்கிறார் என்பது பயணத்தின் நோக்கம். ஆனால் பயணத்தின் உள்நோக்கம் என்பது அவருடைய தனிப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனையை சரி செய்து கொள்வதற்காக ஸ்பெயினுக்கு சென்றிருப்பதாக தகவல் சொல்லுகிறது. எது எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக மக்களுக்கு அறிவித்துவிட்டு சென்றிருந்தால் மக்களிடம் ஒரு புரிதல் இருந்திருக்கும், முதலமைச்சர் மீது ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், மாநில அரசு சரியான பாதையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று மக்களும் நம்புவார்கள். ஆனால் இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசு ஒரு வெளிப்படை தன்மை இல்லை. இந்த அரசிடம் அனைத்துமே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்கின்ற செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் அரசு துறையில் பணியாற்றுகிறவர்களுக்கு அவர்களுக்கு ஊதிய கூட கொடுக்க முடியாத நிலையில் தான் தமிழக அரசு இருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் டிசம்பர் மாதத்தில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார்கள். அவர்களின் போராட்டத்திற்கு காரணம் என்ன என்று சொல்லப்பட்டது? அவர்கள் எங்களுடைய பிடிப்பு பணம் நாங்கள் ஓய்வு பெற்ற பிறகு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிடிப்பு பணத்தை இந்த அரசு கொடுக்கவில்லை என்று கேட்கிறார்கள். குறைந்தது 7000 கோடி எங்களுக்கு பிடிப்பு பணம் நிற்கிறது, அந்த பணத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அந்த போக்குவரத்து துறை ஊழியர்கள். ஆனால் இதையெல்லாம் தமிழக அரசு என்ன செய்தது என்ற கேள்வி மக்களிடமிருந்து எழுகிறது. அதே போன்று பள்ளி கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் பள்ளி கல்வித்துறையில் பல சிக்கல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் தொடக்க பள்ளி தொடங்கி உயர்நிலை பள்ளி வரையில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஆசிரியர் பற்றாக்குறையை வைத்துக்கொண்டு கல்வித்துறையை எப்படி நீங்கள் தரமானதாக எடுத்து செல்ல முடியும்? இந்த நிலை தொடர்ந்தால் தமிழகத்தில் கல்வித்துறை என்பது மிகவும் கீழ்மையான நிலைக்குத்தான் செல்லும். ஏற்கனவே நான் பல காணொளிகளில் பேசியிருக்கிறேன். கல்வித்துறையில் ஒரு துவக்க பள்ளி என்றால் அந்த பள்ளிக்கு குறைந்தது 4 ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். 1ஆம் வகுப்பு தொடங்கி 5ஆம் வகுப்பு வரை ஒரு துவக்க பள்ளி இருக்கிறது என்றால் அந்த பள்ளிக்கு குறைந்தது 3 ஆசிரியர்களாவது இருக்க வேண்டும். ஒரு நடுநிலை பள்ளி என்றால் அந்த பள்ளிக்கு குறைந்தது 5 ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். மேல்நிலை பள்ளி என்றால் அந்த பள்ளிக்கு குறைந்தது 9 ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். ஒரு உயர்நிலை பள்ளி என்றால் அந்த பள்ளிக்கு குறைந்தது 12 ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். ஆனால் நான் மேற்கோள் காட்டிய இந்த தர நிலைகளில் இருக்கின்ற பள்ளிகளுக்கெல்லாம் 2 ஆசிரியர்கள், 3 ஆசிரியர்கள், 1 ஆசிரியர், 5 ஆசிரியர், இதற்கு மேல் ஆசிரியர்கள் என்பதே இல்லை. கேட்டால் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கான நிதிநிலை இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நிர்வாகத்தை சரியாக கொண்டு செல்ல முடியும்? இதையெல்லாம் விடுத்துவிட்டு நாங்கள் தொழில் தொடங்குகிறோம், தொழிலில் முதலீடு செய்கிறோம் என்று தேவையில்லாத ஒரு பொய் பிம்பத்தை போலியாக கட்டமைத்து ஏற்கனவே 20 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் ஒரு பெரிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழக முதலமைச்சர் நடத்தினார். அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 6.5 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு செய்யப்பட்ட செலவு மட்டுமே 100 கோடி என்று சொல்லப்பட்டது. 100 கோடி செலவில் ஈர்க்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்த முதலீடு 6.5 லட்சம் கோடி என்று சொல்லப்பட்டது. அதற்குள்ளாக அந்த மாநாடு நடந்து 15 நாட்களில் மீண்டும் தமிழக முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயினுக்கு செல்லுகிறேன் என்று ஸ்பெயினுக்கு சென்று இன்ப சுற்றுலா செய்து கொண்டிருக்கிறாரா அல்லது மருத்துவ சுற்றுலாவை நடத்தி கொண்டிருக்கிறாரா என்ற வெளிப்படைத்தன்மை மக்களுக்கு தெரியவில்லை. மக்கள் எல்லாம் தமிழக முதலமைச்சருக்கு என்ன ஆனது, ஏன் தமிழக முதலமைச்சர் இப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்றை செய்து கொண்டிருக்கிறார், தமிழக முதலமைச்சருக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கிறது, ஏன் அவர் மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்காமல், ஏன் வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிக்காமல் இப்படி மௌனமாக இருக்கிறார்கள் என்று தமிழக முதலமைச்சர் மக்கள் எல்லாம் சந்தேகப்படுகின்ற நிலையில்தான் அவருடைய உடல்நிலை இருக்கிறதா அல்லது தமிழக முதலமைச்சர் உண்மையிலேயே தொழிலை தான் ஈர்க்க சென்றிருக்கிறார்களா? எந்த ஒரு புகைப்படம் கூட இதுவரையில் வெளியாகவில்லை. அதைத்தான் அனைத்து மக்களும் கேள்வியாக வைக்கிறார்கள். அவர் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார் என்றால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கான
புகைப்படங்களை வெளியிடுங்கள், அதற்கான காணொலி காட்சிகளை வெளியிடுங்கள். எதையுமே வெளியிடவில்லை. முதலமைச்சர் இங்கிருந்து அங்கு சென்று என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை சாமானிய மக்கள் கூட எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இங்கு இருக்கின்ற இந்த திராவிட உருட்டிகள், இந்த திராவிட ஊபிஸ்களும் திராவிட உருட்டிகளும் என்ன உருட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போய் பல லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க சென்றிருக்கிறார். அங்க இருந்து இங்க ஸ்பெயின்ல இருந்து தமிழ்நாடு திரும்பியவுடன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல சிப்காட், பல மாவட்டங்களில் தொழில் நிறுவனங்களையும் சிப்காட்களையும் தொடங்குவதற்கான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிடுவார் என்றெல்லாம் இங்கே இருக்கின்ற ஊபிஸ்களும் அடிவருடி ஊடகங்களும் இங்கே ஊதிக்கொண்டிருக்கிறது. இங்கே ஏமாந்து திமுகவிற்கு வாக்களித்த மக்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் வரும்பொழுது எத்தனை மூட்டைகளை கட்டிக்கொண்டு வந்து இறங்க போறார் என்று. அத்தனையும் பொய் மூட்டைகளாக இருக்குமா அல்லது வேற என்னவாக இருக்க போகிறது? இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.